தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, 24/4/2026 அன்று தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனர் ஒரு செயல்முறை வெளியிட்டிருக்காரு. இந்த செயல்முறையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு பள்ளியும் வருகின்ற 30/4/2026 பள்ளி எமிஸ் வலைதளத்தில் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. நண்பர்களே, நம் பள்ளி எமிஸ் வலைதளத்தில் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschool.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடைஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய எமிஸ் கடவுச்சொல்லை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. வலது பக்கத்தில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் 5வதாக அப்ரூவல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் இறுதியாக DEE ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ இந்த பக்கம் உங்களுக்கு காட்டப்படும். இதில் முதலாவதாக தலைப்பு த CFSIDS அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே உங்கள் பள்ளியுடைய யூடர்ஸ் எண் கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பள்ளி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கீழே முதலாவதாக அகடமிக் இயர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கும். இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்தாக வேண்டும். அதற்கு தான் இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2025-2026 அப்படின்னு இருக்கும். இதை மாற்ற முடியாது, இதை அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்தது மந்த், அது வந்து ஏப்ரல் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இதையும் உங்களுக்கு மாற்ற முடியாது. அதுக்கடுத்தது மாவட்டம், பிளாக், பள்ளியின் பெயர், இது எல்லாமே உங்களுக்கு மாற்ற முடியாது. அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது பள்ளி நிறுவப்பட்ட தேதி, அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுபோல் உங்களுக்கு கேலண்டர் காட்டப்படும். இந்த கேலண்டரில் இங்கே வருடத்தை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வருடத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். பின்பு மாதம், நாள், இதை தேர்வு செய்து கொள்ளலாம். இங்கு காட்டப்படும் பொழுது முதல்ல மாதம், அதுக்கடுத்தது நாள், அதுக்கப்புறம் வருடம், இந்த அடிப்படையில் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கடுத்தது நம் பள்ளியில் தற்போது, அதாவது 2025-2026 அதன் அடிப்படையில் மாணவரின் எண்ணிக்கை, ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், அதை இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் லொக்காலிட்டி, அதை அழுத்திட்டு இப்போ உங்களுடைய பள்ளியானது வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கா, கார்ப்பரேஷனில் இருக்கா, முனிசிபாலிட்டியில் இருக்கா, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து நேம், இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து அதை நான் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்தோட நேம் இந்த இடத்துல பதிவு செய்யணும். இப்போ நம்முடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய கிராமத்தின் பெயரை பதிவு செய்தால் போதுமானது. இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து நேம் வந்து வேறையாக இருக்கும், அதாவது ஊராட்சி மன்றம் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு பெயராக இருக்கும். ஆனால் நம்மளுடைய பள்ளி அமைந்துள்ள கிராமத்தின் பகுதி வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பள்ளி அமைந்துள்ள கிராமத்தின் பெயரை குறிப்பிட்டால் போதுமானது. உங்களுடைய ஊராட்சி மன்றம் எங்கு அமைந்துள்ளதோ அதனுடைய பெயரை குறிப்பிட தேவையில்லை. அடுத்து நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப், இதில் நம்முடைய பள்ளியில் தற்போது வரை நிரந்தர பணியிடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கையை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நிர்வாக வசதிக்காக பள்ளியில் பின்வரும் சாதனங்கள் உள்ளனவா, இதுக்கு எஸ், நோ என்பதை தேர்வு செய்யணும். லேப்டாப், வகுப்பறை பயன்பாட்டில் உள்ளவற்றை தவிர்த்து. இப்போ நீங்கள் டீச்சிங்க்காக லேப்டாப் பயன்படுத்திங்க அப்படின்னா இங்கே வந்து அதை குறிப்பிடக்கூடாது. ஒன்லி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக வசதிக்காக நீங்கள் லேப்டாப் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் எஸ்ன்னு குறிப்பிட்டேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் லேப்டாப் அவைலபிள், இதுபோல் நிர்வாக வசதிக்காக எத்தனை லேப்டாப் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத அதோட எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அதுவும் அதே போல் தான், வகுப்பறை பயன்பாட்டில் உள்ளவற்றை தவிர்த்து. டீச்சிங்க்காக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை இங்கே குறிப்பிடக்கூடாது, நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நிர்வாக பயன்பாட்டுக்காக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எஸ் என்பதை குறிப்பிடுங்க. இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட எண்ணிக்கையை போடணும். இப்போ நான் நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா டேப்,
தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமிழக அரசால் டேப் வழங்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் டேப் அப்படின்ற இடத்துல எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நம்பர் ஆஃப் டேப் அவைலபிள், எத்தனை டேப் வந்து உங்கள் பள்ளியில் இருக்குது அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் நோ என்பதை தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா இவங்க யார் தேர்வு செய்யணும் அப்படின்னா, அதாவது உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு டேப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களாம் நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பிரிண்டர் ஜெராக்ஸ், உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய பிரிண்டர் ஜெராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொண்டு இங்கு நம்பர் ஆஃப் பிரிண்டர்ஸ் அல்லது ஜெராக்ஸ் எத்தனை இருக்குது அதோட எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ப்ரொஜெக்டர், உங்கள் பள்ளியில் எத்தனை ப்ரொஜெக்டர் இருக்குது அப்படின்றத எஸ்ன்னு குறிப்பிட்டு அதோட எண்ணிக்கையை குறிப்பிடுங்க. இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர், பில்டிங், நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய பில்டிங் கொடுத்துருப்பாங்க, அது அவைலபிள் எத்தனை, அதில் கண்டிஷன் வந்து குட், அது நல்ல நிலையில் உள்ளது எத்தனை, நீட் டு ரிப்பேர், சரி பண்ணக்கூடியது எத்தனை பில்டிங், டு பி டெமாலிஷ்டு, அதாவது இடிக்கப்பட வேண்டிய கட்டம் எத்தனை, ரிமார்க்ஸ், இப்போ அதில் வந்து இடிக்கப்பட வேண்டியதுன்னா என்ன காரணம் அப்படின்றத இந்த ரிமார்க்ஸ் கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ என்னாச்சும் உங்களுக்கு வகுப்பறை கட்டணங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எத்தனை அப்படின்றத குறிப்பிடுங்க. இப்போ முதலாவதாக வகுப்பறைகள், இதில் வந்து என்ன வகுப்பறை, கான்கிரீட் வகுப்பறைகள், அது வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத பதிவு செய்து கொள்ளுங்கள். அது எந்த நிலையில் இருக்குது, இப்போ நான் குட் அப்படின்றதுனால நல்ல நிலையில் இருக்கிறதுனால நான் 9 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ ரிப்பேர் வந்து எதுவுமே இல்லை, அதனால் அதை 0. அடுத்து டு பி டெமாலிஷ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம் இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து என்டர் ரிமார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ பழுது நீக்க வேண்டிய கட்டிடம், இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம், இது போல் நீங்கள் குறிப்பிட்டீங்க அப்படின்னா அதோட காரணத்தை இந்த என்டர் ரிமார்க்ஸ் அப்படின்றதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுபோல் எதுவுமே இல்லை அப்படின்னா என்டர் ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல நோ என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து புதிய வகுப்பறைகள் என்னாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல அதோடைய எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி எதுவும் புதிய வகுப்பறைகள் தேவைப்படலைன்னா அந்த இடத்துல 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஓடு கூரை வகுப்பறைகள், அதுபோல் உங்களுக்கு வகுப்பறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஓடு கூரை உள்ள வகுப்பறைகள் வந்து இடிக்கப்பட வேண்டிய கட்டணமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி எதுவும் இல்லை நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இங்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஓடு கூரை உள்ள வகுப்பறைகள் எது இருந்துச்சுன்னா அந்த வகுப்பறைகளை நீங்கள் டு பி டெமாலிஷ்ட் அப்படின்ற இடத்துல அந்த வகுப்பறைகள் எண்ணிக்கையை போட்டு அந்த வகுப்பறைகளை நீங்கள் இடித்து விட்டு புதிய கான்கிரீட் வகுப்பறைகளை நீங்கள் கட்டுவதற்கு வகுப்பறைகள் தேவைப்படும் அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸில் நீங்கள் புதிய வகுப்பறைகளுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். ஏன்னா எந்த ஒரு பள்ளியிலையுமே ஓடு கூரை உள்ள வகுப்பறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேப், ஆய்வகம், ஸ்டாஃப் ரூம், ஹெச்எம் ரூம், ஆஃபீஸ் ரூம், இதெல்லாம் வந்து எத்தனை இருக்குது அதோட எண்ணிக்கையை போடுங்க. அது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத அதை அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்கள். ரிமார்க்ஸ்னால் அதாவது இடிக்கப்பட வேண்டியதுன்னா அதற்கான காரணத்தை அந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள். அடிஷ்னல் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட எண்ணிக்கையை அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ எதுவுமே இல்லைன்னா எல்லா கட்டத்துலையும் 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 7 அதர் ரூம், இப்போ மேற்சொன்னது போல் அந்த விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8, 9 கேர்ள்ஸ் பாய்ஸ் டாய்லெட், அதாவது 50 மாணவர்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்கணும். அதுபோல் இப்போ உங்களோட பள்ளியில் எத்தனை டாய்லெட் இருக்குது அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதோட கண்டிஷனை பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்டில் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்களோட பள்ளியில் பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குது. ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 82, அதனால் 50க்கு மேலே வர்றதுனால அவங்களுக்கு வந்து 2 டாய்லெட் தேவைப்படும். இப்போ ஒரு டாய்லெட் தான் இருக்குது, அதுவும் நல்ல நிலையில் இருக்குது. அதனால் அவைலபிளில் 1 அப்படின்னு போட்டுட்டு கண்டிஷனில் குட் அப்படின்றதில் 1 அப்படின்றத போட்டுக்கிட்டேன். மற்றதுலாம் 0 என்பதை பதிவு செஞ்சுட்டு அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்ற இடத்துல நான் 1 என்பதை போட்டுக்கொள்கின்றேன். அடுத்து கேர்ள்ஸ் டாய்லெட், இப்போ எங்களோட பள்ளியில் வந்து கேர்ள்ஸ் வந்து 58 பேர் படிக்கிறாங்க. அதனால் 50க்கு மேலே இருக்கிறதுனால 2 டாய்லெட் இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். எங்களோட பள்ளியில் ஏற்கனவே 2 டாய்லெட் இருக்குது, அதுவும் நல்ல நிலையில் இருக்குது. அதை பதிவு செய்து கொள்கின்றேன். பின்பு அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது எனக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால் 0 என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட், அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்குரிய டாய்லெட்டு.
இப்போ உங்களுடைய பள்ளியில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் இருந்தாங்கன்னா மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் உங்களுக்கு டாய்லெட் தேவைப்படும். இப்போ அதனுடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு எங்களோட பள்ளியில் வந்து மாற்றுத்திறனாளி மாணவர் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் ஏற்கனவே எங்களுடைய பள்ளியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்குரிய கழிவறை வந்து ஒன்று இருக்குது. அதுவும் நல்ல நிலைமையில் இருக்குது. அதோட விவரத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து 11 ஸ்டாஃப் டாய்லெட். இப்போ அதோடைய அவைலபிள் எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதோட கண்டிஷன் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ரிமார்க்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடிஷ்னல் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 11 ஸ்டாஃப் டாய்லெட். இப்போ அது உங்களுடைய பள்ளியிடத்தில் எத்தனை இருக்குது, அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதோட கண்டிஷனை பதிவு செய்து கொள்ளுங்கள். ரிமார்க்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்ற கட்டத்தில் எத்தனை தேவைப்படுது அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது வந்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அதை பார்த்து கொண்டு உங்களுக்கு எத்தனை தேவைப்படுது அப்படின்றத பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது 12 பாய்ஸ் யூரினல்ஸ். 20 மாணவர்களுக்கு ஒரு யூரினல் அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய பள்ளியில் எத்தனை இருக்குது, இப்போ தேவைப்படுறது எத்தனை இருக்குது, அது வந்து எப்படி கண்டிஷனில் இருக்குது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதே போல் தான் கேர்ள்ஸ் யூரினல்ஸ். 20 மாணவிகளுக்கு ஒரு யூரினல் உங்களுக்கு இருக்கணும். அதன் அடிப்படையில் உங்கள் பள்ளியிடத்தில் இருக்கிறது எத்தனை, அதோட கண்டிஷன் எவ்வாறு இருக்குது, தேவைப்படுறது எத்தனை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 14 குடிநீர் மின் மோட்டார். இப்போ நிலத்தடி மின் மோட்டார் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதோட கண்டிஷனை பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றதில் அது எத்தனை உங்களுக்கு தேவைப்படுமோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து 15 காம்பவுண்ட் வால் மீட்டர்ஸ். சுற்றுச்சுவர் வந்து மீட்டர் அதன் அடிப்படையில் இங்கே வந்து கொடுக்கப்பட வேண்டும். இப்போ உங்கள் பள்ளியில் எத்தனை மீட்டருக்கு சுற்றுச்சுவர் தற்போது வரை உள்ளது அப்படின்றத அந்த அவைலபிள் அப்படின்ற கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். அது வந்து எவ்வாறு இருக்குது, அதாவது நல்ல நிலையில் எத்தனை மீட்டர் வரையில் இருக்குது அப்படின்றத குட் அப்படின்ற இடத்துல எழுதி கொள்ளுங்கள். ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதோட மீட்டரை வந்து இந்த இடத்துல டு பி ரிப்பேர் அப்படின்றதில் குறித்து கொள்ளுங்கள். இப்போ இடிக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சுன்னா அது எத்தனை மீட்டருக்கு இடிக்கப்பட வேண்டும் அப்படின்றத இந்த கட்டத்தில் குறித்து கொள்ளுங்கள். அதில் என்னாச்சும் உங்களுக்கு ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நோ என்பதை எழுதி கொள்ளுங்கள். அடுத்து இறுதியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சுற்றுச்சுவர் வந்து எத்தனை மீட்டருக்கு தேவைப்படுது அதோடைய மீட்டரை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 16 ஸ்மார்ட் போர்டு. இப்போ உங்கள் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் எத்தனை ஸ்மார்ட் போர்டு இருக்குது, அதோட மொத்த எண்ணிக்கையை இந்த அவைலபிள் அப்படின்ற கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். அதோட கண்டிஷன் வந்து எவ்வாறு இருக்குது, நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா குட் அப்படின்ற இடத்துல எழுதி கொள்ளுங்கள். ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா நீட் டு ரிப்பேர் அப்படின்ற கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது ரிமார்க்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமார்க்ஸ் காலத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நோ என்பதை எழுதி கொள்ளுங்கள். என்னாச்சும் ரிமார்க்ஸ் எழுதணும் அப்படின்னா அதோட காரணத்தை இங்கே ரிமார்க்ஸ் காலத்தில் எழுதி கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது அடிஷ்னல் அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சும் ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கையை இந்த அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்ற கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 17 பெஞ்ச் அண்டு டெஸ்க்கு. நம்பர் ஆஃப் செட்ஸ், அதாவது உட்கார்றதையும் எழுதக்கூடிய பெஞ்சு, இது வந்து ஒரு செட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மொத்தம் எத்தனை தற்போது வரையில் இருக்குது, அது எவ்வாறு கண்டிஷனில் இருக்குது, குட், நீட் டு ரிப்பேர், டிமாலிஷ்டு இது போல் இருக்குது என்பதை குறித்து கொள்ளுங்கள். ரிமார்க்ஸ்னால் அந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள். அது எதுவுமே இல்லைன்னா நோ என்பதை எழுதி கொள்ளுங்கள். அடிஷ்னல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து 17.1 எக்ஸஸ் பெஞ்ச் டெஸ்க் அவைலபிள். உங்களுக்கு வந்து எக்ஸஸாக என்னாச்சும் பெஞ்ச் வந்து டெஸ்க்கும் எல்லாமே எத்தனை செட் வந்து இருக்குது அப்படின்றத எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் எழுதுங்க. எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சிசிடிவி தளங்களின் எண்ணிக்கை. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 1 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லை எங்களதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா 2 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதுபோல் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோரை சேர்த்து நீங்கள் இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது வகுப்பறைகளின் எண்ணிக்கை. இது வந்து ஏற்கனவே நீங்கள் வகுப்பறை எண்ணிக்கை அங்கே பதிவு செஞ்சுருப்பீங்க. அதோட எண்ணிக்கை தான் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். அடுத்து எஸ்டிமேட் நம்பர் ஆஃப் சிசிடிவி. எத்தனை உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா தேவைப்படும் அப்படின்றது அதுவும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது நல்ல நிலையில் உள்ள சிசிடிவி. இப்போ உங்கள் பள்ளியிடத்தில் எந்த சிசிடிவியுமே இல்லை அப்படின்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல நிலையில் எத்தனை சிசிடிவி இருக்குது அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்கள் பள்ளியிடத்தில் எதுவுமே இல்லை, அதனால் 0 என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அதனால் அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவைப்படும் சிசிடிவி எண்ணிக்கை அதே உங்களுக்கு 11 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எஸ்டிமேட் அப்படின்றது நம்பர் ஆஃப் சிசிடிவி 11 அப்படின்னு காட்டப்பட்டுச்சு இல்லையா, அதே தான் உங்களுக்கு இறுதியாக
தேவைப்படும் சிசிடிவி எண்ணிக்கை அது உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, உள்ளாட்சி அமைப்பின் குடிநீர் இணைப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை போடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது ஆழ்துளை குடிநீர் வசதி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை போடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ் என்பதை குறிப்பிட்டால் ஆழ்துளை குடிநீர் வசதி செயல்பாட்டில் உள்ளதா, செயல்பாட்டில் இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மேல்நிலை நீர் தொட்டி வசதி உள்ளதா, இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா தொட்டியோட கொள்ளளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லிட்டர்ஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆயிரம் லிட்டர் அப்படின்னு பதிவு செய்துக்கிறேன். அடுத்து ஆர்ஓ அமைப்பு உள்ளதா, இருந்துச்சுன்னா எஸ் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ்ன்னு போட்டிங்கன்னா இப்போ ஆர்ஓ கொள்ளளவு எவ்வளோ அப்படின்றத நம்ம போடணும். இருந்துச்சுன்னா எஸ், அதோட கொள்ளளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அதுவும் லிட்டர்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் போடணும், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து குழாய்களின் எண்ணிக்கை விவரம், டேப் வாட்டர் டேப், குடிநீர் குழாய்களின் எண்ணிக்கை, அதோட எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். பிற பயன்பாட்டிற்கான குழாய்களின் எண்ணிக்கை, இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு இதுபோல் உங்களுக்கு பிற குழாய்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தற்போதுள்ள குடிநீர் வசதி போதுமானதா, இப்போ குடிநீர் வசதி போதுமானதாக இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் நோன் கொடுத்தேன்னா தேவையான வசதியை தெரிவு செய்யவும், அதை அழுத்திட்டு இப்போ போர்வெல் தேவை, லோக்கல் பாடி வாட்டர் கனெக்ஷன் தேவை, ஆர்ஓ சிஸ்டம் தேவை, வாட்டர் டேங்க் தேவை, இது போல் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆர்ஓ சிஸ்டம் அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிறேன். அப்போ அதோட கொள்ளளவு கேட்டிருக்காங்க. இப்போ கொள்ளளவு 100 லிட்டர் அப்படின்றத பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து சாய்தள வசதி ரேம்ப் ஃபெசிலிட்டி, இப்போ நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களின் மொத்த எண்ணிக்கையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது சாய்தள வசதி உள்ள கட்டிடங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். சாய்தள கைப்பிடி வசதி உள்ளதா, இப்போ சாய்தளம் உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு கைப்பிடி இருக்கா அப்படின்றத இங்கே இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பள்ளி இடவசதி, இதில் அளவீடு அதை அழுத்திட்டு ஸ்கொயர் மீட்டரில் இருக்கா, ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கா, ஏக்கரா, ஹெக்டேரா, இப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத இங்கே தேர்வு செய்யணும். இப்போ நான் ஸ்கொயர் மீட்டர் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து மொத்த பரப்பு, இப்போ ஸ்கொயர் மீட்டரில் மொத்தம் எத்தனை பரப்பு இருக்குது, எவ்வளோ பரப்பு இருக்குது அப்படின்றத இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்கனவே உள்ள இடவசதி, இப்போ கட்டிடம் கட்டுவதற்கு மாதிரி உங்களுடைய பள்ளி வளாகத்தில் இடம் இருந்துச்சுன்னா அதோட அகலத்தை நீளம் அகலம் அடி அதன் அளவில் இங்கே குறிப்பிடணும். எதுவுமே இல்லைன்னா 0 என்பதை குறிப்பிடுங்க. இப்போ எங்களோட பள்ளியில் நீளம் அகலம் நான் குறிப்பிடுறேன். இப்போ நீளம் 40 அடி, அகலம் 20 அடி அப்படின்னு நான் பதிவு செஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா அதே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரசின் பெயரில் நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதிவு செய்யப்பட்டிருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ என்பதை குறிப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது பழுதடைந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்திய பின்னர் இடவசதி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது கட்டடம் இடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இடவசதி இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு போடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ் என்பதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அதோட நீளம் அகலம் இங்கே குறிப்பிடணும். இப்போ நீளம் அகலம் அதை நான் அடி கணக்கில் நான் குறிப்பிட்டதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் அதே உங்களுக்கு கணக்கிட்டுருச்சு. அதுக்கடுத்தது அடுத்து பில்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டட், இப்போ CFSIDS திட்டத்தின் கீழ் கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா அது இயர் ஆஃப் சேங்ஷன் என்ன, சேங்ஷன் ஒர்க்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கட்டிடம் கட்டியிருக்காங்க, டாய்லெட்டா, லேபா, கிளாஸ் ரூமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ கிளாஸ்ன்னு போட்டுட்டு எத்தனை இருந்தாலும் நம்ம இப்போ லேப் அப்படின்றத போட்டுக்கலாம். இதுபோல் நீங்கள் தேர்வு செய்ய உங்களுக்கு இங்கே காட்டப்படும். எதுவுமே இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து கட்டட வசதி ஏற்படுத்தி கொடுத்த முகமை ஊரக வளர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்,
அப்படின்னு போடுறேன். மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தினீங்கன்னா இது போல் உங்களுக்கு வருடங்கள் மாற்றப்படுது. உங்கள் கட்டடம் எப்போ கட்டப்பட்டுச்சு, அதோட முதல் கட்டடம் கட்டப்பட்ட வருடத்தை மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. அடுத்து சாங்ஷன்டு ஒர்க்கு கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டேன். அடுத்து மாநில வளர்ச்சி நிதி திட்டத்தின் கீழ் கட்டட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதா அப்படி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை போடுங்க, இல்லைனா நோ என்பதை போடுங்க. இப்போ எஸ்ன்னு போட்டிங்கன்னா அது இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் என்ன கட்டினாங்க, கிளாஸ் ரூமா லேபா அப்படின்றத தெரிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டுமான பணிகளின் விவரம். முதல்ல ஆர்சிசி கான்கிரீட் வகுப்பறை. இப்போ கான்கிரீட் வகுப்பறைகள் உங்களுக்கு கட்டப்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா அது எந்த ஸ்கீமில் வந்து, இது ஆர்டியா நபார்டா இது போல் எந்த ஸ்கீமில் உங்களுக்கு கட்டித்தராங்க அப்படின்றத இங்கே தேர்வு செய்யணும். அது எந்த வருடம், அது அலகேஷன் வந்து எப்போ அலாட்மெண்ட் ஆச்சோ அந்த வருடத்தை தேர்வு செய்யுங்க. அதுக்கப்புறம் சாங்ஷன் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆச்சு அப்படின்றத பதிவு செய்து கொள்ளுங்கள். இதே போல் லேபு, காம்பவுண்டு வால், டாய்லெட், லைப்ரரி, கிச்சன் செட், இப்போ இது எல்லாமே உங்களுக்கு கட்டப்பட்டு இருந்துச்சுன்னா அதோடைய விவரங்களை பதிவு செஞ்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா எதையுமே நீங்கள் பதிவு செய்ய வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஐசிடி ஃபெசிலிட்டிஸ், உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைடெக் லேப், இது வந்து நடுநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் தான் உங்களுக்கு ஹைடெக் லேப் இருக்கும், தொடக்கப்பள்ளியில் இருக்காது. அதனால் தொடக்கப்பள்ளியாக இருந்துச்சுன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மற்ற பள்ளிகளாக இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். எஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை கணினி ஹைடெக் லேபில் இருக்குது அப்படின்றத, பயன்பாட்டில் உள்ள கணினிகளின் எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்யணும். இப்போ எங்கள் பள்ளியிடத்தில் எதுவுமே இல்லை, அதனால் நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்தது இணைய வசதி உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைய வசதி இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். திறன் வகுப்பறைகளின் எண்ணிக்கை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எத்தனை இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சேஃப்டி அண்ட் சானிடேஷன், எரியூட்டி வசதி உள்ளதா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடணும், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்யணும். இப்போ எஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா எரியூட்டிகளின் எண்ணிக்கையை போடணும், பழுது பார்க்க வேண்டிய எரியூட்டிகளின் எண்ணிக்கையை எத்தனை என்பதை பதிவு செய்யணும். அடுத்தது தீ அணைப்பான் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ்ன்னு போட்டிங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தீ அணைப்பான் காலாவதியாகும் தேதி என்ன, அதில் தேதி போட்டிருப்பாங்க, அந்த தேதியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் தீ அணைப்பான்லேயே உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த தேதியை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து முதலுதவி பெட்டி உள்ளதா, ஃபர்ஸ்ட் எய்டு கிட், அது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வகுப்பறை மேற்கூரையின் நிலைமை கேட்டிருக்காங்க. அது எவ்வாறு இருக்குது, இப்போ சீலிங் எவ்வாறு இருக்குது அதை தேர்வு செய்யணும். இப்போ குட் கண்டிஷன், மைனர் ரிப்பேர், இது ஏதோ அதை பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ப்ளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம் உள்ளதா இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ்ன்னு போட்டால் அதோட நீளம் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீளம் அகலம் அதில் அடிக்கணக்கில் உங்களுக்கு இங்கே பதிவு செய்யணும். அடுத்தது கிச்சன் செட், சமையல் அறை வசதி உள்ளதா இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்துங்கள், இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எஸ்ன்னு கொடுத்தா சமையல் அறைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, 1 என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து உணவருந்தும் அறை உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க. எஸ்ன்னு போட்டிங்கன்னா உணவருந்தும் அறையின் எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். நோ என்பதை போட்டிங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு எத்தனை அறை தேவைப்படுது, தேவைப்படும் உணவருந்தும் அறையின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து 2 என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து பாலா பெயிண்டிங்ஸ், இப்போ உங்களுடைய பள்ளியில் வந்து பாலா பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருந்தால் எஸ் என்பதை தேர்வு செய்துங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் கண்டிப்பாக பாலா பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க, அதனால் தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் வந்து எஸ் என்பதை தேர்வு செய்யணும். அதே போல் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் வந்து நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், ஏன்னா அங்கே வந்து பாலா பெயிண்டிங் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. இது கம்பல்சரியாக தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த பாலா பெயிண்டிங்
கண்டிப்பாக வரையப்பட்டிருக்கும். அதனால் அவர்கள்லாம் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அப்லோட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ லேண்டு டாக்குமெண்ட், எஃப்எம்பி ஸ்கெட்சு, அதர் டாக்குமெண்ட், அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபோட்டோ. இப்போ இது எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இப்போ அது வந்து ஃபோட்டோ வடிவிலையோ அல்லது பிடிஎஃப் வடிவிலையோ இருக்கலாம். அதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 15 MBக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எது உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க. இப்போ ஸ்கூல் ஃபோட்டோ, இப்போ ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. நண்பர்களே, இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் எத்தனை உங்கள் பள்ளியில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பதிவேற்றம் செய்தால் போதுமானது. அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இப்போ டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சிக்னேச்சர், இந்த சைடு வந்து ஹெட் மாஸ்டர் அண்டு ஹெட் மிஸ்ட்ரஸ் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சப்மிட் பண்ண இந்த ஃபார்மேட்டை நம்ம பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செஞ்சு ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல் இந்த 2 ஸ்கூலும் இந்த படிவத்தை பதிவிறக்கம் செய்து இதில் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட கையெழுத்து மற்றும் தலைமை ஆசிரியரோட கையெழுத்து போடப்பட்ட பகுதியை மீண்டும் இதே இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மற்ற பள்ளிகள், அதாவது தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள், அவங்க வந்து இந்த படிவத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணதை உங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள்ட்ட தெரிவித்தால் போதுமானது. சப்மிட் பண்ண இந்த படிவத்தை நீங்கள் பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்வதற்கு மேலே சிவப்பு வண்ணத்தில் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திட்டு இந்த படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பின்பு கையெழுத்து போட்ட அந்த படிவத்தை எவ்வாறு அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கையெழுத்து வாங்கின அந்த பிரிண்ட்டில் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திட்டு நீங்கள் ஃபைலை சூஸ் பண்ணி மறுபடியும் இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கானது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இதுபோல் நீங்கள் முதல்ல இங்கே இருக்க டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் வடிவில் அந்த ஃபைலை பதிவிறக்கம் செஞ்சு அங்கே வந்து உங்களுடைய அதிகாரி மற்றும் உங்களுடைய தலைமை ஆசிரியர் இதை கையொப்பம் போட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து இங்கே வந்து பதிவேற்றம் செய்யணும். நண்பர்களே, மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தால் போதுமானது. பின்பு உங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்களிடம் தெரிவித்தால் போதுமானது. தலைமை ஆசிரியர் மற்றும் சிஇஓ அவர்கள் கையொப்பம் போட்ட படிவத்தை பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் மட்டுமே கையெழுத்து போட்ட இந்த படிவத்தை மீண்டும் இதே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்படுவது போல நம் பள்ளி எம்இஎஸ் வலைதளத்தில் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.